ஹாய் மண்டே மார்னிங் ஜீரக தண்ணி குடிக்கிறது இனிமேல் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஜீரக தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன். சுக்குட்டிக்கீரை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சரி அதை இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சுக்குட்டிக்கீரை பார்த்திங்கன்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் புண் இருக்கிறவங்க எல்லாருமே வெறும் இலை பச்சையாகவே 2-3 இலையை வாஷ் பண்ணிவிட்டு வாயில் போட்டு நல்லா மென்று இந்த சாரை முழுங்கினாலே அந்த புண்ணெல்லாம் ஆற்றிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஒரு ஆஃப் குக்கிலலாம் சாப்பிடக்கூடாது, ஜீரணமாகாது. அது குழந்தைங்களை நல்லா மென்று சாப்பிட சொல்லணும். ஆப்பமாவை ஆட்டி வச்சுருந்தோம், அது நல்லா புளிச்சு வந்துருச்சு. அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா சுற்றும் போது கரெக்டாக வரும். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நவிஷ்கா எழுந்து வந்துட்டா. அவளை வச்சுக்கிட்டே தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருந்தேன். சுக்குட்டிக்கறியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கீரை சாப்பிடாதவங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பமும் ரெடி பண்ணியாச்சு. ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.